அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் புரிகிற விதமாக, அதாவது எல்லாரும் சந்தோஷப்படுற விதமாக நம்ம கோபியை நான் இங்கே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்புறாங்க. ஒரு பக்கம் நம்ம கோபி இதனால ரொம்ப மன வருத்தப்படுறாரு. ஏன்னா ஒரு பக்கம் அம்மா நம்ம பசங்களெல்லாம் பிரிஞ்சு போகிறது எந்த அளவுக்கு வருத்தமோ அதே அளவுக்கு ராதிகாவும் மையவும் இல்லாத வாழ்க்கையும் வருத்தம் அப்படிங்கிறத நம்ம கோபி புரிய ஆரம்பிச்சுக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராதிகா கிளம்பும்போது ராதிகா ஒரு நிமிஷம் யோசி, கோவப்படாத, கோவத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, இல்லை கோபி, நான் எடுத்திருக்கிறது சரியான முடிவு, நான் எடுத்த முடிவால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் உங்கள் மேலே வருத்தத்துலேயோ இல்லை கோவத்துலேயோ இந்த முடிவு எடுக்கல, நீங்கள் இங்கே இருந்தால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அதனால் இங்கேருந்து உங்களோட உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்ம பாக்கியா தலையில் ஒரு இடியை போட்டு போயிடுறாங்க. ஏன்னா கோபி இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான். கோபி இங்கே இருக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது நம்ம பாக்கியாவுக்கு புரியுது. அதே சமயத்தில் ராதிகாவுக்கும் புரிஞ்சாலும் கோபி நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து தான் நம்ம ராதிகா அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம நம்ம இனியே ஒரு பக்கம், ஆண்டி ரொம்ப சாரி ஆண்டி, இது தெரியாமல் நான் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ராதிகாவும் சரி விடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் உங்கள் டேடியை நான் உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போகும்போது நம்ம மயுக்கு மயு, இதுக்கப்புறம் டேடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடம் பிடிக்கக்கூடாது, ஏன்னா உனக்கு எல்லாமா நான் இருக்கேன், எனக்கு எல்லாமா நீ இருக்க போகிற, நம்ம ரெண்டு பேர் தான் நமக்கு மாற்றி மாற்றி தோணும் அப்படிங்கிறத நம்ம மைய குட்டிக்கு புரிய வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி இந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வர முடியாமல் கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் நான் ராதிகா எடுத்த முடிவு சரிதானா, நம்ம இங்கே இருக்கணும்னு நினச்சது நமக்கு சரிதானா அப்படிங்கிற மனக்குழப்பத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. கோபி இருக்கிற குழப்பத்தை பார்த்தா நம்ம ஈஷ் கோபி என்னடா வருத்தப்படுற, நீ அங்கே போனால் கஷ்டப்படுவா அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினச்சேன், இப்போ தான் அவளுக்கே தெரிஞ்சு தானே இங்கே விட்டுட்டு போயிட்டா, நீ ஒன்றும் வருத்தப்படாத விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபி என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.